மிகப்பெரிய ஒரு ஊழல் மோசடி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுவும் 1000 கோடி ரூபாய்க்கு மேலான ஒரு ஊழல் மோசடி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த ஊழல் மோசடியில் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பல அரசியல் பிரமுகர்கள் தொடர்பட்டிருப்பதான தகவல்களும் வெளிவந்திருக்கு. உடனடி நடவடிக்கைகள், உடனடி விவரங்களையும் வெளியிடணும் என்றும் சொல்லியிருக்கு. பாதிக்கப்படுறது வருமானம் குறைந்த மட்டத்தில் இருக்கிற மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள். விலையேற்றம், அது மட்டுமில்லாமல் எரிபொருள், ஏற்கனவே வெளிநாட்டில் எங்களுடைய பணம், அதாவது எங்கள் நாட்டில் இருக்கிற பணம் வெளிநாட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பல தகவல்கள் அன்ருகுமார் அரசநாயக்க அவர்கள் சொல்லியிருந்தால், நான் வந்தவுடன் டொலரின் பெறுமதியை இன்னும் குறைப்பேன். டொலரின் பெறுமதி 15 மாதங்களுக்கு, கிட்டத்தட்ட இந்த 15 மாதங்களுக்கு பிறகான காலப்பகுதியில் 300 ரூபாய்க்கும் கூட குறைவான தொகைக்கு வந்திருக்கின்றது. ஸ்ரீதரன், யாழ்ப்பாணத்துடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் அன்ருகுமார் அரசநாயக்கவுடன் ஒரு டீல் அரசியலை மேற்கொள்வதான ஒரு, குறிப்பாக தமிழ் எதிர்காலம் தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் அரசியல் செய்த கட்சிகளிலிருந்து கூடுதலான விமர்சனங்களை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். அதிலே அவர்கள் வெறுப்புற்றிருந்ததை அவர்களுடைய உரையாடலிலிருந்து காணக்கூடியதாக இருந்தது. ஜெஃப்னபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். அன்ருகுமார் அரசநாயக்கனுடைய திட்டங்கள் பலராலையும் பாராட்டப்பெறுது. அந்த வகையில் மிகப்பெரிய ஒரு ஊழல் மோசடி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுவும் 1000 கோடி ரூபாய்க்கு மேலான ஒரு ஊழல் மோசடி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த ஊழல் மோசடியில் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பல அரசியல் பிரமுகர்கள் தொடர்பட்டிருப்பதான தகவல்களும் வெளிவந்திருக்கு. குறிப்பாக இந்த விடயத்தில் இறக்குமதி தொடர்பான ஊழல் என்று இந்த விடயம் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. அதாவது அரசாங்கத்திற்கு வேண்டுமென்றே நஷ்டத்தை ஏற்படுத்துவார்கள் என்று அவர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். நீதவான் உடனடியாக இவர்களை விசாரணைக்கு அழைக்கிறதுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். லஞ்ச ஊழலுக்கு எதிரான ஆணைக்குழு உடனடியாக இவர்கள் தொடர்பான விசாரணையை மேற்கொள்ளணும், யார் யார் இதில் தொடர்பட்டிருக்கிறார்கள் என்ற உடனடி நடவடிக்கைகள், உடனடி விவரங்களையும் வெளியிடணும் என்றும் சொல்லியிருக்கு. குறிப்பாக 1000 கோடி ரூபாய்க்கு மேலதிகமான பணம் இதில் ஊழலுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த இறக்குமதி செய்யப்படுற வாகனங்கள் அந்த பேரில் இறக்குமதி செய்யப்படாமல், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதிகூடிய விலையில் இருக்கிற வாகனங்களை, கோடிக்கணக்கான விலையில் இருக்கிற வாகனங்களை, ரேஞ்ச் ரோவர், ஆடி, BMW போன்ற வாகனங்களை இங்கே இறக்குமதி செய்து அதற்கு பதிலாக அந்த வாகனங்களை குறைந்த விலையில் இருக்கிற வாகனங்கள் மாதிரியான ஒரு பாணியில் காட்டி இறக்குமதி செஞ்சு அதில் ஒரு ஊழல் மோசடி நடந்திருக்கு. கிட்டத்தட்ட மோட்டார் வாகனங்களில் பதிவு செய்கின்ற பொழுது கூட அந்த குறைந்த விலை கொண்ட வாகனங்கள பேரில் தான் இது பதிவு செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் வந்திருக்கு. அந்த வகையில் 200 வாகனங்கள் இப்படி ஊழல் மோசடி செய்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. இதில் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் என பல அரசியல் பிரமுகர்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறோம். அவர்களது பெயர்களையும் உடனடியாக வெளியிட வேண்டும் என்று பல தரப்பில் இருந்தும் அழுத்தங்கள் வந்த வண்ணமே இருக்கு. கிட்டத்தட்ட 2015 இருந்து இந்த ஊழல் நடைபெற்ற வண்ணமே இருந்திருக்கிறது. இது நாட்டின் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உட்படுத்தியிருக்கு. இந்த பாதிப்பால் நாடு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கொரோனா தாக்கத்தின் பின்னர் நாடு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்தது. அதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ஓரளவான ஒரு முன்னேற்றம் ஒன்று காணப்பட்டது. அதற்கு காரணமாக, குறிப்பாக இந்த பின்னடைவுக்கு காரணமும் இப்படிப்பட்ட இறக்குமதி சம்பந்தப்பட்ட ஊழல்கள் என்று பலராலும் சுட்டிக்காட்டப்பட்ட வண்ணமே இருக்கின்றது. உண்மையிலேயே சமூக வலைத்தளங்களில் இதற்கு விமர்சன தீ எழுந்த வண்ணமே இருக்கின்றது. பலரும் இது சம்பந்தமாக தங்களது கருத்துக்களை போட்ட வண்ணமே இருக்கின்றார்கள். அது குறிப்பாக இப்படியான ஊழல்களாக பாதிக்கப்படுறது வருமானம் குறைந்த மட்டத்தில் இருக்கிற மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள். விலையேற்றம், அது மட்டுமில்லாமல் எரிபொருள், கேஸ் சிலிண்டர் போன்றவற்றுக்கு, எரிவாயு சிலிண்டர் போன்றவற்றிற்கான தட்டுப்பாடுகள் நிலவுவதற்கு காரணமும் இந்த இறக்குமதி சம்பந்தமான பிரச்சனைகள் என்று தான் சொல்லப்படுகின்றது. இப்படி நிறைய விடயங்கள் பேசப்பட்ட வண்ணமே இருக்கின்றது. குறிப்பாக 200 வாகனங்களில் 20 வாகனங்கள் தான் திருப்பி அவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் 180 வாகனங்கள் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நீதவான் பணிப்புரை விடுத்திருக்கிறார். இந்த விடயம் எந்த அளவுக்கு இன்னும் போக போகுது என்று தெரியல. குறிப்பாக இது தொடர்பாக பல அரசியல் பிரமுகர்கள், ஏற்கனவே முன்னை நாள் ஆட்சியில் இருந்த ஆட்சியாளர்கள் உட்பட பல அரசியல் பிரமுகர்கள் தொடர்பட்டிருக்கலாம் என்றும் பேசப்படுகின்றது. இந்த விடயம் தொடர்பான உடனடி நடவடிக்கையை அன்ருகுமார் அரசநாயக்க அவர்கள் எடுப்பாரா? எந்த கட்டத்தில் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படும்? தொடர்ந்தும் இவ்வாறு ஊழல் செய்யப்பட்ட அந்த 1000 கோடிக்கு மேற்பட்ட பணம் திருப்பி செலுத்தப்படுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். உண்மையிலேயே இந்த பணம் மீண்டும் எடுக்கப்பட்டால் ஓரளவு இலங்கைக்கான வருமானத்தை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே வெளிநாட்டில்
எங்களுடைய பணம், அதாவது வந்து எங்கள் நாட்டில் இருக்கிற பணம் வெளிநாட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பல தகவல்கள் வந்த வண்ணமே இருக்கின்றது. ராஜபக்சர்கள் தொடர்பாக பல குற்றச்சாட்டுக்கள் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றது. குறிப்பாக உகண்டாவில் ராஜபக்ச அணியினர் ஊழல் செய்து பணங்களை பதுக்கி வைத்திருக்கிறார்கள். கருப்பு பணமாக அவர்களது பணங்கள் நிறைய வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற தகவல்கள் வந்த வண்ணமே இருக்கின்றது. அந்த வகையில் அன்ரோகுமார் சனாயக் அவர்கள் ராஜபக்ச குழுமத்தினர் மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றவர். உகண்டா போன்ற வெளிநாடுகளில் எங்களுடைய பணத்தை பதுக்கி வைத்திருக்கிறார்கள் ராஜபக்ச குடும்பத்தினர் என்று அவர் சொல்லியிருந்தவர். அந்த வகையில் நாமல் ராஜபக்ச அவர்கள் ஒரு சவாலை விடுத்திருக்கிறார். இந்த குற்றச்சாட்டை அன்ரோகுமார் சனாயக் அவர்கள் உடனடியாக நிரூபிக்க வேண்டும். அதை நிரூபிக்கும் பட்சத்தில் அந்த குற்றத்தை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக அவர் சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே இந்த சவால் வந்து எந்த அளவிற்கு எதிர்கொள்ள போகிறார் அன்ரோகுமார் சனாயக் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்த விடயம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பலர் நாமல் ராஜபக்சக்கு எதிரான விமர்சனங்களையும் குவித்த வண்ணமே இருக்கின்றார்கள். ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய விடயங்கள்ல ஜனாதிபதி செயலகம் முற்றுகையிட்டப்பட்ட அந்த அறகலிய போராட்டத்தின் போது கூட நாமல் ராஜபக்சவுடைய வாகனங்கள் என்று நிறைய வாகனங்கள் சமூக வலைதளங்களில் காண்பிக்கப்பட்டன. உண்மையிலேயே அது தொடர்பான உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கும் என்று தெரியவில்லை. இந்த விசாரணை முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் அது தொடர்பான விடயங்களும் முன்வைக்கப்படலாம் என்கின்ற ஒரு பேசுபொருள் சமூக வலைதளங்களில் இருந்த வண்ணம் இருக்கின்றது. இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்று பார்த்தீர்கள் என்றால், ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு மிகவும் முக்கிய பங்காக இருக்கிறது டொலரினுடைய பெறுமதி. அதாவது டொலருக்கு நிகரான அந்த நாட்டினுடைய பெறுமதி. குறிப்பாக இலங்கை என்ற டொலருக்கு நிகரான ரூபாயின் பெறுமதி கோத்தபாய ராஜபக்சவின் காலத்தில் 345 ரூபாய் வரைக்குமே சென்றது. அதற்கு பின்னரான ரணில் விக்ரமசிங்கவனுடைய காலத்தில் ஓரளவு குறைந்தது. அதாவது வந்து ஒரு 10 ரூபாய்க்கு உட்பட்ட தொகையில் குறைந்த வண்ணமே இருந்தது. ஆனால் அன்ரோகுமார் சனாயக் அவர்கள் சொல்லியிருந்தால், நான் வந்தவுடன் டொலரின் பெறுமதியை இன்னும் குறைப்பேன், ஆக குறைந்த தொகைக்கு கொண்டு வருவேன் என்று கூறியிருந்தார். அந்த வகையில் டொலரின் பெறுமதி 15 மாதங்களுக்கு, கிட்டத்தட்ட இந்த 15 மாதங்களுக்கு பிறகான காலப்பகுதியில் 300 ரூபாய்க்கும் கூட குறைவான தொகைக்கு வந்திருக்கின்றது. இன்றைய தொகையின்படி 295 ரூபாயாக வந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட அதன் மாற்றங்கள் ஓரளவு கூடி குறைந்து கொண்டிருக்கின்றதை தவிர, ஆனால் அந்த மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒன்று அன்ரோகுமார் சனாயக் அவர்களுடைய ஆட்சியில் வந்திருந்தது. இதற்கு பதில் வழங்கும் முகமாக முன்னைய நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க சொல்லியிருக்கின்றார், இது எங்களுடைய ஆட்சியில் நடந்த விடயங்களின் விளைவாகத்தான் நடந்திருக்கிறதே ஒழிய எங்களுடைய ஆட்சியில் நடந்த நாணயத்துடனான உடன்படிக்கை, அது மட்டுமில்லாமல் பொருளாதார முன்னேற்றத்திற்காக ரணில் விக்ரமசிங்க அவர்களால் எடுக்கப்பட்ட சில பொருளாதார நடவடிக்கைகளின் காரணமாகத்தான் இது வந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் இட்ட விதைதான் இங்கே வந்திருக்கின்றது என்ற பொருள்பட அவர் குறிப்பிட்டிருந்தார். உண்மையிலேயே இதை அன்ரோகுமார் சனாயக் எவ்வாறு பார்க்கின்றார் என்று தெரியவில்லை. அது அவ்வாறாக இருந்தால் அவர் இன்னும் குறைப்பேன் என்று சொல்லியிருக்கின்ற விடயத்தை இப்படி பார்க்கின்ற பொழுது இன்னும் டொலரினுடைய பெறுமதி மீண்டும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்று பொருளாதார ஆய்வாளர் நிபுணர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த விடயம் இப்படி இருக்க, உண்மையிலேயே பொருளாதார ரீதியாக நாடு ஓரளவுக்கு முன்வறிவிடும் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் வந்திருக்கின்றது. அந்த வகையில் தமிழர் தரப்பாக இருந்தாலும் சரி, தென்னிலங்கை பரப்பில் இருப்பவர்களுக்கும் சரி, அன்ரோகுமார் சனாயக் தொடர்பான ஒரு மேம்பட்ட எண்ணம், மேம்பட்ட நிலைப்பாடு அதிகரித்த வண்ணமே இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டுமில்லாமல் இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். ஸ்ரீதரன், யாழ்ப்பாணத்துடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் அன்ரோகுமார் சனாயக்கவுடன் ஒரு டீல் அரசியலை மேற்கொள்வதான ஒரு பாணியில முஸ்லிம் காங்கிரசினுடைய செயலாளர் நசீம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விடயம் தொடர்பாக பலரும் பல விமர்சனங்களை மேற்கொள்ள வேண்டுமே இருக்கின்றார்கள். குறிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முன்னைய காணொலியிலே நாங்கள் போட்டிருப்போம், அன்ரோகுமார் சனாயக் அவர்களை நேரில் சந்தித்து ஒரு கடிதத்திலையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அந்த கடிதத்தில் அரசியல் கைதிகளின் விடுதலை, இனப்பிரச்சனை தொடர்பான பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அந்த கடிதம் கொடுத்த பின்னர் ஒரு விமர்சன ஒன்று எழுந்த வண்ணமே இருந்தது. ஒரு கிழமைக்கு முன்னரான காலப்பகுதியில் ஸ்ரீதரன் அவர்கள் அன்ரோகுமார் சனாயக் அவர்களை விமர்சிக்கும் பாணியில் கதைச்சிருந்தார். குறிப்பாக வடக்கு கிழக்கு பிரிவுக்கு அன்ரோகுமார் சனாயக் அவர்கள் தான் காரணம். அது மட்டுமில்லாமல் விடுதலை புலிகளோடு எடுக்கப்பட்டிருந்த சுனாமி நிவாரண ஒப்பந்தத்தை கூட அன்ரோகுமார் சனாயக் அவர்கள் விமர்சித்தார். அந்த ஒப்பந்தம் இருந்தால் தான் ஆட்சியை விட்டு போவதாக கூறியவர் அந்த இடத்திலிருந்து விலகினார் என்றெல்லாம் விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். ஆனால் அதன் பிறகு ஒரு கிழமைக்கு பிறகு இப்படி ஒரு சாமர்த்திய அரசியலை அவர் முன்வைக்கின்றார். இது அன்ரோகுமார் சனாயக் அவர்களோடு இணங்கி போகின்ற செயற்பாடு என்றும் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட வண்ணமே இருந்தன. அந்த வகையில் முஸ்லிம் காங்கிரசினுடைய செயலாளர் சொல்லியிருக்கின்ற அந்த விடயத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது இதுவும் ஒரு விமர்சன ரீதியில் பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக அவர் கூறுகின்ற பொழுது, அன்ரோகுமார் சனாயக் அவர்கள் எங்களை சந்திக்கவில்லை, சுமந்திரனை சந்திக்கவில்லை, ஆனால் சங்கு சின்னத்தில் போட்டியிட்ட ஒருவருக்கு வாக்களித்த
ஸ்ரீதரன் அவர்களை சந்தித்திருக்கின்றார். அதாவது அன்றகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு எதிராக வாக்களித்த ஒருவரை சந்தித்திருக்கின்றார். இது இவருக்கு சார்பாக செய்கின்ற ஒரு வேலை திட்டமாக கூட இருக்கலாம் என்கின்ற ஒரு பொருள்பட அவர் கதைத்திருக்கின்றார். ஆகவே இதை ஸ்ரீதரனுக்கும் அன்றகுமார் திசாநாயக்க அவர்களுக்கும் இடையிலான ஒரு டீல் அரசியலாகவே பார்க்கின்றார்கள். இந்த விமர்சனங்கள் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றன. இது தொடர்பாக பல கேள்விகளும் எழுந்த வண்ணமே இருக்கின்றன. குறிப்பாக தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற கட்சிகள் உடைந்த நிலையில் காணப்படுது. குறிப்பாக நாங்கள் முக்கியமாக சொல்ல வேண்டும், பல பழைய தமிழ் தேசிய அரசியல் கட்சி தலைவர்கள் தாங்கள் தேர்தல் அரசியலிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கின்றார்கள். அந்த அரசியலிலிருந்து விலகி இளைஞர்களுக்கு வழிவிடுவதாகவும் அறிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில தமிழ் தேசிய பரப்பில் எந்த விதமான ஒரு ஆட்சி அமையப் போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். அடுத்ததாக பார் லைசன்ஸ், அதாவது மதுபான சாலை உரிமை பத்திரங்கள் தொடர்பான ஒரு விடயம் சர்ச்சையாக பேசப்பட்டு வந்த வண்ணமே இருக்கின்றது. அது தொடர்பாக நிறைய பேர் நிறைய ஆதாரங்களை வெளியிடுவேன் என்பதாக சொல்லி பல போலியான செய்திகளும் வெளியிடுகின்றன. ஆகவே சுமந்திரன் அவர்கள் ஒரு கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார். உடனடியாக அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் இந்த மதுபான சாலை உரிமங்கள் பெற்றவர்களின் பெயர்களை வெளிப்படையாக வெளியிட வேண்டும். ஆகவே இதன் மூலமாக இந்த சர்ச்சைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்ற பொருள்பட அவர் கூறியிருக்கின்றார். இன்னொரு முக்கியமான விடயம், இந்த மதுபான சாலை உரிமம் தொடர்பாக நடந்திருக்கின்றது. ஜாழ்ப்பாணத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், அது மட்டுமல்லாமல் வவுனியா மாவட்டத்தினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திலீபன் இருவருமே அந்த மதுபான சாலை உரிமை பத்திரம் தொடர்பான தங்களுடைய பெயர்கள் ஒரு தனியார் இணையதளம் ஒன்றில் வெளியிடப்பட்டதன் காரணமாக அந்த இணையதளத்துக்கு எதிராக அவர்கள் நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த விடயங்கள் இவர்கள் இவ்வாறு வழக்கு தொடர்ந்திருப்பது தங்களுடைய நியாயப்பாடுகளை காட்டுவதற்காகவா அல்லது உண்மையிலேயே இவர்கள் மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை பெறவில்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இது தொடர்பான விமர்சனங்கள் மக்கள் மத்தியில் தொடர்ந்து எழுந்த வண்ணமே இருக்கின்றது. குறிப்பாக ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கட்டும் சரி, அது மட்டுமில்லாமல் ஜனநாயக தமிழ் தேசிய கட்சிகள் மீது மக்களிடம் இருந்த அந்த நட்பேர் இந்த மதுபான சாலை உரிமை பத்திரம் காரணமாக குறைந்து கொண்டே போகின்றது என்று தான் சொல்ல வேண்டும். ஏற்கனவே கிளிநொச்சியில் அதிகரித்த மதுபான சாலைகளால் மக்கள் அன்றாடம் நாளுக்கு நாள் பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகின்றார்கள் என்று சமூக வலைதளங்களில் தொடர்ந்தும் தங்களது கருத்துக்களை முன்வைத்த வண்ணமே இருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் தமிழ் தேசிய பரப்பில் அரசியல் சம்பந்தமாக இவ்வாறான நிலைப்பாடு போகின்றது என்றால் சர்வதேச ரீதியில் தமிழ் தேசிய பரப்பாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த இலங்கை அரசியலாக இருக்கட்டும், ஒரு நிலைத்த ஒரு அரசியலுக்கான ஒரு தீர்வாகத்தான் பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக சந்தோஷ் ஜா அவர்கள் இதே பாணியில் ஊழலை எதிர்த்து அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் தொடர்ந்து ஆட்சி அமைத்தாராக இருந்தால் அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் செயற்படுவோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இலங்கைக்கான அமெரிக்க தூதர் ஜூலி சங் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். ஜெனீவாவில் இலங்கைக்கான தீர்மானம் 51 நிறைவேற்றப்பட்ட நிலையில் அதை பொது வாக்கெடுப்பு இன்றி ஒரு வருடத்திற்கு நீடிப்பதற்கான காலவாசத்தை வாங்கி தருவதற்கான நடவடிக்கைகளை தான் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இவ்வாறாக சுமந்திரனோடு நடந்த ஒரு சந்திப்பின் போது இவர் நிறைய விடயங்களை பகிர்ந்திருக்கின்றார். குறிப்பாக இந்த பொது வேட்பாளர் தொடர்பான விடயங்கள் பகிரப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் பாராளுமன்ற தேர்தலில் 3/2 பெரும்பான்மை அன்றகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு கிடைக்குமா என்று சுமந்திரன் அவர்களிடம் வினவிய போது அவர் சாதாரண பெரும்பான்மை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அவரிடம் கூறியிருக்கின்றார். இவ்வாறாக ஒரு சர்வதேச போக்கில் தமிழ் பரப்புக்கும் இலங்கை அரசியலுக்குமான தொடர்புகள் அதிகரித்த வண்ணமே இருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் அன்றகுமார் திசாநாயக்கனுடைய ஆட்சியில் முன்னைய ஆட்சியாளர்களை போன்ற ஒரு ஒடுக்குமுறை ஜனநாயகம், அதாவது ஜனநாயகம் என்ற பெயரில் ஒடுக்குமுறையான ஒரு சட்டங்கள் உருவாக்கப்படுதலும், அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மக்களை எச்சரிக்கின்ற ஒரு பாணியில் அதிகாரிகள் செயற்படுகின்ற அந்த நடவடிக்கைகளும் அன்றகுமார் திசாநாயக்க அவர்களின் ஆட்சியில் இல்லாதிருக்க வேண்டும். தொடர்ந்தும் ஐக்கிய நாடுகள் சபை இலங்கையை கண்காணிக்க வேண்டும், அது தொடர்பான அறிக்கைகளை தொடர்ந்து வெளியிட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே சர்வதேச ரீதியில் பல அழுத்தங்கள் இருந்தாலும் கூட முன்னைய ஆட்சியாளர்களுக்கு இருந்த அழுத்தங்களை விட அன்றகுமார் திசாநாயக்கனுடைய ஆட்சியாளருக்கு ஆட்சி செய்கின்ற போது அவருக்கு இருக்கின்ற அழுத்தங்கள் சற்று இலகி இருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். உண்மையிலேயே இவ்வாறான நிலையில் பலரது பாராட்டுகளையும் அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் பெற்றிருக்கின்றார். இப்படியாக சர்வதேச அரசியல் இந்த நிலையில் போய்கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தமிழ் தேசிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக ஒன்றிணைவதா அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒன்றிணைவதா என்கின்ற ஒரு சிக்கல் நிலைமை எங்களுடைய தமிழ் பரப்பிலே தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றது. குறிப்பாக முன்னைய காலகட்டங்களில் பெரும்பான்மை குறைவாக, அதாவது தமிழர்களுக்கு பெரும்பான்மை குறைவாக இருக்கின்ற இடங்களில் மட்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கலாம். ஜாழ்ப்பாணத்தில் தனித்துத்தான் போட்டியிடுவது என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டாலும் அது எந்த அளவுக்கு தீர்க்கமான தீர்மானமாக இருக்கின்றது என்பதை இற்றவரையும் எவருமே தெரிவிக்கவில்லை. பழைய தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற அந்த சூழ்நிலையில்
தமிழ் தேசிய பரப்பில் ஆர்வமுள்ள ஆர்வலர்கள் இணைந்து, அதாவது வந்து வைத்தியர்களாக இருக்கட்டும், தொழிலாளர்கள், கல்வி பரப்பில் பெரிய இடத்தில் இருக்கிற நிறைய பேர் இணைந்து ஒரு பொதுக்கூட்டம் ஒன்றை முன்வைத்திருக்கின்றார்கள். அதில் இளைஞர்களை எப்படி உள்வாங்கலாம், புதிய தமிழ் தேசிய அரசியல் பரப்பு எப்படி கொண்டு செல்லலாம் என்கின்ற தொனிப்பொருளில் ஒரு விவாதம் ஒன்று நடந்திருக்கிறது. அது தொடர்பான காணொலியை நான் இதோடு நினைக்கிறேன், பாருங்க. பார்பட்டியலும் வேறும், அதனால் மக்கள் தீர்மானிக்க நந்தோமரனோட வச்சிருந்தனால இப்போ தமிழ் இருக்கிற மாதிரி மேன்மையான அறியப்பட்ட சுயேட்சைகள் யாரும் இருந்தது என்று சொல்லி இன்று நாங்கள் சுயாதீனமாக சில தமிழ் தேசியத்தில் ஆர்வமுள்ள இளைஞர்கள் மற்றும் ஆர்வலர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்திருந்தோம். குறிப்பாக வடக்கிலே எதிர்கொள்ள இருக்கின்ற அந்த பாராளுமன்ற தேர்தல் குறித்து மக்களின் நிலைப்பாடு அல்லது ஆர்வலர்களின் உண்மையான நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும், அதற்காக என்னவாறான செயற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும் அல்லது என்னவாறான முடிவுகளை நாங்கள் எடுக்கலாம் என்ற சமமான ஒரு மக்கள் கருத்தை அறியும் முகமாக நாங்கள் சுயாதீனமாக ஒன்று கூடியிருந்தோம். அந்த வகையிலே பல்வேறு தரப்பட்ட மக்களிடமிருந்தும் பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையிலே அவர்கள் கூறியது வந்து குறிப்பாக இதுகாலமும் தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலே அரசியல் செய்த கட்சிகளிலிருந்து கூடுதலான விமர்சனங்களை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். அதிலே அவர்கள் வெறுப்புற்றிருந்ததை அவர்களுடைய உரையாடலிலிருந்து காணக்கூடியதாக இருந்தது. அதே நேரத்திலே அவர்கள் இந்த வெறுப்பானது சிங்கள தேசிய கட்சிகளுக்கு அது வாய்ப்பாக அமைந்துவிடும் என்ற அபாயம் இங்கே கூறப்பட்டிருந்தது. அந்த வகையிலே நாங்கள் குறிப்பாக எந்த ஒரு இறுக்கமான முடிவுகளை நாங்கள் எடுக்க முடியாது இருந்தாலும் குறிப்பாக ஒரு முக்கியமான தொனிப்பொருள் இங்கே ஒலிக்கக்கூடிய இருந்தது. அதாவது ஏற்கனவே தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கக்கூடியவர்கள், ஏற்கனவே அவர்கள் தேர்தல் போட்டியிடுகின்ற பாரம்பரிய கட்சிகள் ஏற்கனவே முடிவெடுத்துக்கின்ற நிலைமையிலே நாங்கள் இருந்தாலும் வேட்புமனு போது உரிய வகையிலே தமிழ் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் உரிய வாய்ப்புகளை, புதிய முகங்களுக்கு வாய்ப்பை கொடுத்து அவர்களுக்கு ஒரு புதிய மாற்றத்தை அரசியலில், தமிழ் தேசிய அரசியலில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்து பரவலாக முன்வைக்கப்பட்டிருந்தது. அதனை தவிர்த்து அதிலே அவர்கள் தவறும் பட்சத்தில் ஏற்கனவே இயங்குதளத்திலே இப்பொழுது தேர்தலில் இறங்கி இருக்கக்கூடிய சுயேட்சைகள் அல்லது குழுக்கள், சுயாதீனமாக இறங்கியுள்ள குழுக்களிலிருந்து அவர்களிலிருந்து ஒன்றிணைத்து ஏதாவது ஒரு குழுவை அமைக்கலாமா என்ற பரிசீலனையும் எடுக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் அதுக்கான நேரகாலங்கள் எவ்வாறு சாத்தியம் என்று தெரியவில்லை. ஆகவே ஏற்கனவே இருந்த குழுக்களிலே சிறந்தவர்களை தெரிவு செய்வதற்கான முனைப்பை காட்டுமாறு பெருமனவாளர்கள் கருத்து தெரிவித்திருந்தார்கள். ஆக அந்த வகையிலே அவர்கள் பழைய அரசியல்வாதிகளை அவர்கள் விட்டொதுக்கி புதிய நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பது முக்கிய ஒரு துணைப்பொருளாக இருந்து கொண்டிருந்தது இந்த இன்றைய கூட்டத்தின் முடிவாக. இருந்தாலும் இதனை தொடர்ந்து இந்த நடவடிக்கையை நாங்கள் தொடர்ந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு தேர்தல் கூட உடனடியாக செய்ய முடியாமல் இருக்கும். இதை வரும் தேர்தல்களிலும் நாங்கள் தொடர்ந்து இது ஒரு கட்டமைப்பாக, ஒரு போரமாக, நாங்கள் ஒரு குழுமமாக இயங்கி விழிப்புணர்வை, மக்களுடைய அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வேறு தமிழ் தேசிய அரசியலில் மாத்திரம் ஈடுபடாமல் வேறு தமிழ் தேசியத்தின் அடுத்த கூறுகளான மற்ற விடயங்களிலும் கவனம் செலுத்தி தொடர்ச்சியாக இந்த அமைப்பை, இந்த குழுமத்தை நாங்கள் பேணி அடுத்த கட்ட நகர்வுக்கு சம்பந்தமாக சிந்திக்கிறதுக்கான கோரிக்கை விடப்பட்டிருக்கிறது. புதிய முகங்களை வேட்பாளராக அறிமுகப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடுகிறீர்கள். ஏற்கனவே இருக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகள் எந்தெந்த கட்சிகளிடம் நீங்கள் இந்த கோரிக்கைகளை முன்வைத்தது? இது பொதுவாகவே அநேகமாக இந்த தற்சமயம் இருக்கக்கூடிய பாரம்பரிய கட்சிகளான தமிழரசு கட்சி, தமிழ் மக்கள் கூட்டணி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகியவற்றில் இருந்து அவர்களுக்கு இயல்பாகவே கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே தனிப்பட்ட ரீதியிலே அழுத்தங்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் இந்த கூட்டத்தினூடாக நாங்கள் பொதுவான ஒரு பொதுவான ஒரு வேண்டுகோளாக தான் விளக்கப்படுது. இது பொது வழியிலே தற்சமயம் உங்களுக்கு அறிந்து கொண்டிருப்பீர்கள். சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும், பொது வழியாக இருக்கட்டும், இதற்கான குரல்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் இன்றைய கூட்டத்திலே அதுக்கான குரல்கள் கூடுதலாக ஒலித்ததை நாங்கள் அவதானிக்க முடிந்தது. இவ்வாறு அமைப்புகள் எல்லாம் உருவாக்கப்படுகின்ற போது தற்போது புலம்பெயர் அமைப்புகளிலிருந்து இதற்கான ஆதரவுகள், பின்புலங்கள் இருப்பதாக சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. உங்கள் அமைப்புகள் கட்டியெழுப்பப்படுகின்றதற்கு பின்புலமாக யாரும் புலம்பெயர் அமைப்புகளுக்கு பின்னால் இருக்கின்றன? எங்களை பொறுத்தவரை இன்னொரு அமைப்பாக இன்னும் சீரமைக்கப்படவில்லை என்று தான் சொல்ல முடியும். இது ஒரு குழுமம் அமைப்பு. இப்பொழுது ஒரு ஃபோரம் என்று தான் சொல்லுவோம் இங்கிலீஷில். அந்த ஃபோரம் தான் வந்திருக்குது. ஆகவே இது எந்த விதமான பின்புலங்களும் எங்களுக்கு இல்லை.
நிச்சயமாக நாங்கள் எங்கள் சொந்த பணங்களை செலவழித்து தான் இந்த இடங்களிலே வந்து எங்களுடைய ஆர்வத்தின் அடிப்படையிலே இணைந்திருக்கிறோம். 6வது நாள் மணி கட்ட வேணும். அந்த வகையில் தான் நாங்கள் இந்த இடத்திலே வந்து இணைந்து இந்த மண்டபத்தை பதிவு செய்து நாங்கள் இந்த இடத்திலே கருத்து பரிமாற்றத்துக்கான ஜனநாயக வழியை ஏற்படுத்தியிருக்கிறோம். இது ஒரு தீப்பற்று என்ற முறை தான். தீப்பெட்டியிலே குச்சி 10 ஒரு செயற்பாடு தான். அந்த செயற்பாடை தொடர்ந்து இதில் எந்த விதமான புலம்பெயர் செயற்பாடுகளோ அல்லது பின்பலங்களோ எங்களுக்கு இல்லை. யாரையும் சொல்லிக்கொள்ளலாம் இனிமேல். ஆனால் அது உண்மையாக அப்படி இல்லை. காலம் மிக குறைவாக இருக்கின்றது. அடுத்த கட்ட நகர்வுகளுக்காக எவ்வளவு காலம் அவகாசங்கள் அப்படி எதுவும் இருக்கிறதா? நிச்சயமாக எங்களிடம் எந்த ஒரு காலக்கெடுவோ அல்லது நிபந்தனைகளோ விடுவதற்கான பலமோ அல்லது அதுக்கான சக்திகளோ எங்களிடம் இல்லை. அந்த வகையான அந்த மாதிரியான எச்சரிக்கைகளை விடுவதற்கான நோக்கம் எங்களுடைய அல்ல. இன்றைக்கு 2ஆம் தேதி, வருகின்ற 4ஆம் தேதி தொடக்கம் 12ஆம் தேதி வரையும் உள்ள அந்த வேட்பு மனு தாக்கல் காலப்பகுதியிலே அவர்களுக்கான சிந்திப்பதற்கான இடைவெளியை நாங்கள் கொடுத்துருக்குறோம். உண்மையாக பார்க்குறோம். இல்லை என்று சொன்னால் எங்களுடைய கருத்துருவாக்கங்கள், எங்களுடைய இந்த விடயங்கள், இவ்வளோ பேரும் கதைத்த விடயங்கள் நிச்சயமாக அவர்கள் தளத்திலே நிச்சயமாக ஒழிக்கத்தானே போகின்றது. அவர்கள் தங்களுடைய முடிவை சிறப்பான முடிவுகளை எடுத்துக்கொள்வார்னு நான் நினைக்கிறேன். நன்றி.